ஆளுநர் மாளிகையிலேருந்து ப்ரெஸ் ரிலீஸ் வந்துடுச்சு. இதை தான் எதிர்நோக்கிட்டு இருந்தோம். அமைச்சர்களுடைய இலாக்காக்கள் இப்போது மொத்தமாக முதலமைச்சர் உட்பட அமைச்சர்களுடைய இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. திரு முதலமைச்சர் பப்ளிக் ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ், போலீஸ், ஹோம், ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், விமன் வெல்ஃபேர், யூத் வெல்ஃபேர், வெல்ஃபேர் ஆஃப் சில்ட்ரன், ஏஜ் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், அர்பன் அண்ட் வாட்டர் சப்ளை, இது முதலமைச்சர் வசம் இருக்கக்கூடிய துறைகள். திரு என் ஆனந்த் அவர்கள் மினிஸ்டர் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ், இதுதான் அவருடைய பிரதானமான இலாக்கா. திரு ஆர் நிர்மல்குமார் மினிஸ்டர் ஃபார் எனர்ஜி அண்ட் லா, சட்டம் மற்றும் எனர்ஜி துறைக்கான அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர். திரு கே செங்கோட்டையன் மினிஸ்டர் ஃபார் ஃபினான்ஸ், இதுதான் அவருடைய பிரதான துறை. ப்ரப்போஸ் டெசிக்னேஷன் மினிஸ்டர் ஃபார் ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். நம்ம விரிவாக பார்க்கலாம் இந்த பட்டியலை. ஸ்ரீநாத் அவர்கள் மீன்வளத்துறை ஒதுக்கீடு பெற்றிருக்கிறார். அவர் மீன்வளத்துறை அமைச்சராக திரு ஸ்ரீநாத் அவர்கள் இருக்கிறார். அவர் தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து வென்றவர் அப்படிங்கிற நிலையில் அங்கே அதை சுற்றி நிறைய மீனவர்கள் இருக்கிறாங்கிறத பார்க்கணும். கமலி அனிமல் ஹஸ்பண்ட்ரி இந்த துறைக்கான அமைச்சர். விஜயலட்சுமி பால்வளத்துறை அமைச்சர். ரஞ்சித் குமார் வனத்துறை அமைச்சர். வினோத் வேளாண்துறை அமைச்சர். ராஜீவ் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர். ராஜ்குமார் வீட்டு வசதித்துறை அமைச்சர். காந்திராஜ் கூட்டுறவுத்துறை அமைச்சர். மதன் ராஜா சிறு குறு தொழில் துறை அமைச்சர். ஜெகதீஸ்வரி சமூக நலன் மற்றும் பெண்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர். ராஜேஷ்குமார் சுற்றுலாத்துறை அமைச்சர், நம்ம சரியாக கணிச்சோம். விஜய் பாலாஜி கைத்தறித்துறை அமைச்சர். லோகேஷ் தமிழ்செல்வன் கமர்ஷியல் டாக்ஸஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். விஜய் தமிழன் பார்த்திபன் போக்குவரத்து துறை அமைச்சர். ரமேஷ் ஸ்ரீரங்கம் தொகுதியிலிருந்து வென்ற ரமேஷ் இந்து அறநிலையத்துறை அமைச்சர். மேலூர் விஸ்வநாதன் உயர்கல்வித்துறை அமைச்சர், அதுவும் நம்ம கணித்தோம். திரு விஸ்வநாதன் அவர்களுக்கு உயர்கல்வித்துறை வழங்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். அப்புறம் குமார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது அந்த துறையுடைய முக்கியமான போர்ட்ஃபோலியோவாக குறிப்பிடப்படுகிறது. ஒரு ஏஐ யுகத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு தொழில்நுட்பத்துறை அமைச்சருடைய அவருடைய டெசிக்னேஷனில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ஒரு முக்கியமான அங்கமாக இடம்பெறுகிறது. வி சம்பத்குமார் பிற்படுத்தப்பட்டோர் துறை அமைச்சர். திரு முகமது ஃபர்வாஸ் லேபர் மினிஸ்டர். சரத்குமார் மினிஸ்டர் ஃபார் ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர். மரியா வில்சன் மினிஸ்டர் ஃபார் ஃபினான்ஸ் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட். திரு செங்கோட்டையன் அவர்களுடைய இலாக்கா நம்ம மாறுறதை பார்க்குறோம். விக்னேஷ் மினிஸ்டர் ஃபார் ப்ரொஹிபிஷன் அண்ட் எக்ஸைஸ். இப்படி துறைகள் ஒதுக்கீடு செய்து ஆளுநர் மாளிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது. நீங்கள் திரையில் பார்க்கலாம் அமைச்சர்களுடைய இலாக்காக்கள். ஒரு செங்கோட்டையனுக்கு மாறி இருக்கா? செங்கோட்டையன் அவர்களுக்கு இந்த ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லுதுன்னா, the honorable chief minister of Tamil Nadu has recommended the honorable governor to revise the allocation of portfolios among the fellow ministers. திரு விஜய், என் ஆனந்த், நிர்மல் குமார் மற்றும் செங்கோட்டையன் இவர்களுடைய இலாக்காக்களில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. திரு செங்கோட்டையன் ஏற்கனவே நிதித்துறை அமைச்சராக இருந்தார் இல்லையா? ஸோ அவர் மினிஸ்டர் ஃபார் ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், வருவாய்த்துறை அமைச்சராக திரு கே ஏ செங்கோட்டையன் செயல்படுவார் அப்படின்னு திருத்தி அமைக்கப்பட்டிருக்கிறது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.